இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆஃப்செட்டு பிஓஎஸ் பட்டனு, ப்ரோக்ராமு, அதுக்கப்புறம் இந்த ஆஃப்செட் மெனுவில் இருக்கிற வியர் ஆஃப்செட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜாமெண்ட்ரி ஆஃப்செட்டு, இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து வீடியோ பார்த்துட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் கமெண்ட்லாம் நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ண, லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வந்து ஆஃப்செட்டு, ஜாமெண்ட்ரி, வியர் இந்த எல்லா ஆப்ஷனையுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 4 டைப் ஆஃப் வியூஸை தான் பார்க்க போகிறோம். சிஎன்சி மிஷினில் இருக்கிற 4 வியூஸ், அதாவது என்னென்னா ரிலேட்டிவ், அப்சல்யூட்டிவ், மிஷின், டிஸ்டன்ஸ் டு கோ, இந்த 4 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு புரியும். மிஷின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மிஷின் ஓடிட்டுருக்கு. இப்போது ரிலேட்டிவ், அப்சல்யூட்டிவ், அதுக்கப்புறம் மிஷின் ரீடிங், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் டு கோ, இந்த 4 இருக்குது. ஓகேங்களா? இப்போ அப்சல்யூட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ரோக்ராமில் வந்து எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவை தான் இந்த அப்சல்யூட்டிவில் வந்து காட்டும். இப்போ எக்ஸ் 50ன்னு கொடுத்துருக்கோம், எக்ஸ் 50, எஃப் 0.3ன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து 50 வர்ற வரைக்கும் மட்டும்தான் அது மூவ் ஆகும் அப்படின்றது அர்த்தம். இங்கே நம்ம ப்ரோக்ராம் வேல்யூ எல்லாத்தையுமே அப்சல்யூட்டிவில் வந்து காட்டும். நம்ம இது தெரிஞ்சுக்கலாம். இதில் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ தான் இந்த ப்ரோக்ராமில் இருக்கும். அப்சல்யூட்டிவில் வந்து ப்ரோக்ராமில் இருக்கிற கண்ட்ரோல் ஃபுல்லாகவே அப்சல்யூட்டிவில் இருக்கும். ரிலேட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது மிஷின் ரீடிங் இருக்கும். அதுக்கப்புறம் டூல் வந்து ஹோம் பொசிஷன், அதுக்கப்புறம் இந்த 2க்கும் உள்ள ரிலேட்டடில் அது கால்குலேட் பண்ணி நம்ம செட் பண்ணியிருக்க வேல்யூவை வந்து காட்டுறது தான் இந்த ரிலேட்டிவ் வேல்யூ. இதில் மிஷின் ரீடிங்க்கும் அப்சல்யூட்டிவ், அதாவது ப்ரோக்ராமில் கொடுத்துறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வேல்யூவை தான் ரிலேட்டிவ்ஸில் காட்டும். இது வந்து நம்ம மாற்றிக்கலாம். ரிலேட்டிவ் வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும். ரிலேட்டிவில் வந்து நம்ம 0 பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், T 724 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா மொதல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டூல் நம்பரையும், பின்னாடி இருக்க 7ங்கிறது வந்து டூல் நம்பரையும், பின்னாடி இருக்க 24ங்கிறத வந்து ஆஃப்செட் நம்பரையும் குறிக்கும். அந்த 24ஆம் நம்பர் ஆஃப்செட்டில் வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஜாமெண்ட்ரியில் வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ இந்த வேல்யூ தான் வந்து மிஷின் ரீடிங்கில் வந்து கால்குலேட் பண்ணும். இப்போது அது வந்து ஜாமெண்ட்ரியில் இருக்கும். ஜாமெண்ட்ரியில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ இந்த வேல்யூ தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியூஸில் வந்து மிஷின் ரீடிங்கில் வந்து காட்டும். இப்போ மிஷின் ஓடிட்டுருக்கு. இந்த ஓடிட்டுருக்கும்போது இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஜாமெண்ட்ரி வேல்யூவை தான் கால்குலேட் பண்ணி வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் டு கோ அப்படின்னு இருக்கும். இது வந்து என்னென்னா, இன்னும் எவ்வளோ தூரம் மிஷின் ட்ராவல் பண்ண போகுது அப்படின்றத வந்து இது வந்து இன்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போது இதில் பாருங்கள், இதில் ப்ரோக்ராமில் வந்து இப்போ நம்ம எக்ஸில் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அது பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ போகணும் அப்படின்றத வந்து இதில் காமிச்சிட்ருக்கோம். இதில் வந்து மைனஸ் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கு பாருங்கள். 14, 9, 8, 7, 6 இந்த மாதிரி மைனஸ் ஆகிட்டே போகும். ஆனால் மேலே இருக்கிறது பாருங்கள், அப்சல்யூட் இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா பாருங்கள், அது வந்து மைனஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும். இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆகிக்கிட்டே போகும். ஐ மீன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம இன்னும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றத காட்டுது. டிஸ்டன்ஸ் டு கோங்கிறது வந்து இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம இன்னும் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுது. அவ்வளோதான். இந்த 4 வியூஸ் வந்து இருக்குது. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு